மக்களா ஐயா மக்களா எல்லாமே உண்மை நாட்டுல மழை இல்லாம 12 மழை இல்ல உண்மைதான் 41 வருஷம் நல்ல மழை பெஞ்சது 12 வருஷம் மழை இல்லாத காரணத்தினால நாங்களும் என் மக்களும் சோறு தண்ணி எல்லாம் வாடி கொண்டு இருக்கிறோம் அதனால நீ காப்பாத்துனா காப்பாத்துங்க இல்ல நாங்க அயல்நாடு போய் பொழைக்கிறோம் வேண்டாம் 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 எப்படி தெரியுமா ஆமா எப்படி சொல்லுடா 40 வருடமா நல்ல மழை உண்மைதான் 12 வருடமா பாரமழை இல்ல உண்மை மகாராஜா இருந்ததெல்லாம் சாப்பிட்டோம் எல்லாம் முடிஞ்சு விட்டது சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைங்க பொழைக்கிறதுக்கு வழி இல்ல அப்படியா இந்த நாட்டுல இருந்தாலும் உயிர் போயிடும் நாடு போய் பொழைக்கிற சாமி அதனால மக்களா அதாவது 12 வருஷம் மழை இல்லாத காரணத்தினாலே நாட்டுல நல்ல மழை இல்ல விளைவு இல்லை பசி மட்டுமையாக நாங்களும் எவ்வளவோ பொறுத்து பார்த்தோம் பொறுக்க முடியவில்லை அதாவது இன்று நாள் மறுநாள் இப்படி ஒவ்வொரு நாளும் பசியே வளர்த்தனும் முடியவில்லை இங்க இருந்தா உயிர் போய்விடும் அயல் நாடு போனால் கொலைச்சிக்கலாம் அப்படி என்று தெரிவிக்கின்றேன் அதாவது குடிமக்களா மக்களை காப்பது மன்னனோட கடமை இப்படி காட்சி நாட்டுக்கு நான் மன்னனாக இருந்தும் உங்களை அயல் நாடு நான் சென்று விட்டா இந்த நாட்டிலே என்ன போல என்ன கேவலம் பேசுவார்கள் இல்லையா அப்படி இருந்தும் நம்ம நாட்டில இருந்து அயல் நாட்டுக்கு போனா இருக்கிற ராஜ மன்னன் எல்லாம் உண்மைதான் அப்படியே உங்களை கேவலம் உண்மைதான்டா ஆமா செத்து போன ஆயா மேல சத்தியமா சொல்றீங்க நடக்கும் டேய் உயிரோட இருக்கிற ஆயா மேல சொல்லு செத்து போன ஆயா மேல சொன்னா உனக்கு பலிக்காது சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு அண்ணன் தண்ணி சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு 8 நாளாவது 10 நாளாவது எல்லாம் வாடி வதங்கி கொண்டு இருக்கின்றது பசி பட்டினியும் ஆனால் கோமாளி நண்பா குடிமக்களா நான் இருக்கின்றேன் அதாவது உங்களை காப்பது என்னுடைய கடமை நீங்க போக வேண்டாம் இந்த நாட்டிலே நீ இருக்கணும் உங்க பசி பட்டினி இல்லாத நான் பாதுகாத்து வருகின்றேன் இல்லையா அப்படி பாதுகாத்து வந்தாலும் அதாவது என் தேவையால் அரமனையில் இருக்கின்றான் என் காசி மாநகரத்தை விட்டு அயல்நாடு கேரளா போறேன்னு தெரிவிக்கின்றேன் அப்படி வேண்டாம் சுவாமி ஒரு கை கேட்டவருக்கு 2 கை அள்ளி கொடுத்தீங்கன்னா அதாவது எப்படி தெரியுமா கரண அங்க தேசத்துல அள்ளி அள்ளி கொடுக்கிற போல நான் உங்களுக்கு கொடுத்து பாதுகாத்தேன் இல்லையா அப்படி பாதுகாத்தும் என்னுடைய கையில இருக்கக்கூடிய காசு பணம் எல்லாம் முடிந்து விட்டது இல்லையா அப்படி காசு பணம் முடிந்தும் நீங்க பசி பட்டியில இருக்கிறத நினைத்தால் என் மனமானது வாடிக்கொண்டு இருக்கின்றது அதனால என் மணிமகடத்தெல்லாம் வச்சு என் களத்தில் இருக்கக்கூடிய செஞ்சரடெல்லாம் வச்சு என் நாடு அபராதம் எல்லாம் கலட்டி அடமானம் வச்சு உங்களை காத்து வருகின்றேன் நீங்க போக வேண்டாம் கோட்டாம தலையா பாட்டாம தலையா அந்த போட்டா மூக்கா குருவி மூக்கா மகாராஜா எல்லாம் கொடுத்துட்டாரு கழிச்சோம் தங்கம் பட்டத்தை வெள்ளான எல்லாம் கொடுத்துட்டாரு 8 நாளைக்கு வரும் 8 நாளைக்கு வரும் எனக்கு 3 நாள் 3 பொழுது கூட வராது நான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அதனால இதை வச்சு நம்ம சாப்பிட்டுலாம் அடுத்தது வந்து இது முடிஞ்சா வந்து மகாராஜா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் போலாம்
மணிமகனம் எல்லாம் வைத்து என் சொத்து சுகமெல்லாம் நகையெல்லாம் வைத்து உங்களை காத்து வருகின்றேன். அப்படி என்ற தருணத்திலே குடிமக்களை நிறுத்து, அதாவது என் தேவையான நல்ல தங்கா அரமனையில இருந்து சமய நாடு வருகின்றார். மொத்த விசிஞ்ச அண்ணன் இடத்துல தெரிந்து கொள்ள